கள்ளக்குறிச்சி விசச்சாராய உயிர்பலிகள் குறித்த முதலமைச்சரின் பதிலையும் எதிர்க்கட்சியினரின் கருத்துக்களையும் தற்பொழுது பார்க்கலாம். இதுவரை 50 பேர் இருந்துட்டாங்க. இன்னும் பல பேர் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க. இதை சிபிஐ விசாரிப்பதில் என்ன தவறு? இந்த ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் நாங்கள் குரல் கொடுக்கும் போதே எங்களை கைது செய்ய பார்க்கிறாங்க. இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கும் போது எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரை கைது செய்வதற்கு தூக்கிட்டு போய் அங்க அமர வைக்கிறாங்க. எல்லா டிவிலையும் பாக்குறீங்க. இப்படி இருக்கின்ற போது நியாயமா விசாரணை நடக்குமா? இந்த ஆட்சியாளர்கள் நியமிக்கப்படுகின்ற ஆணையம் சரியா செயல்படுமா? நீதி கிடைக்குமா மக்களுக்கு? இந்த உண்மை வெளியாக என்பதற்காகத்தான் அதிமுக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்குது. இந்த அரசு சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும். இன்னும் அழுத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும். பல முறை கூட்டம் போட்டு போதைப் பொருளை தடுக்கிறேன், கள்ளச்சாராயை தடுக்கிறேன் சொன்னீங்களே. 3 ஆண்டு காலமா அந்த பகுதியில் விற்பனை செய்வதாக தொலைக்காட்சியிலே காட்டுறேன். இப்படியெல்லாம் ஒரு செய்தி வந்திருக்குது. இதையெல்லாம் சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதெல்லாம் சட்டமன்றத்தில் எழுப்பணும். நிரந்தர மதுவிலக்கு சோதனை சாவடி ஏற்படுத்தப்பட்டு சட்டவிரோத மதுபான கடத்தலை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. கள்ளச்சாராயத்தில் முக்கியமாக மெத்தனால் பயன்பாட்டால் உயிரிழப்புகள் ஏற்படும் நிலையில் மாநிலத்தில் உள்ள அனைத்து மெத்தனால் உற்பத்தியாளர்கள், பயனர்கள், மெத்தனால் வைத்திருப்பதற்கான மற்றும் பயன்படுத்துவதற்கான உரிமம் பெற்ற தொழிற்சாலைகள் போன்றவற்றை தணிக்கை செய்ய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் மாதாந்திர அறிக்கைகள் மதுவிலக்கு அமுலாக்க பிரிவு தலைமையகத்தில் கண்காணிக்கப்படுகின்றன. ஆனால் அண்டை மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்படும் மெத்தனால் சட்டவிரோதமாக கள்ளத்தனமாக முறையில் நம் மாநிலத்திற்குள் கொண்டு வரப்பட்டு இது போன்ற சம்பவங்களுக்கு காரணமாக அமைந்துவிடுகிறது. மேலும் அரசின் அறிவுரையின்படி போதைப் பொருட்கள் தடுப்பு சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் காவல்துறை வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தின் மாவட்ட மேலாளர் ஆகியோரை கொண்டு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் மற்றும் போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர்கள் மீது பாரபட்சமின்றி குண்டு தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளேன். சம்பவம் நடைபெற்ற கள்ளக்குறிச்சியை பொறுத்தமட்டில் இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 14,606 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 10,154 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளன. 58 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டனர். இப்படி இந்த அரசானது கள்ளச்சாராயத்துக்கு அறவே ஒழிப்பதற்கு மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் இதுபோன்ற சில விரும்பத்தகாத நிகழ்வு ஏற்படுவது மிகவும் வேதனைக்குரியது. கள்ளக்குறிச்சி விவகாரம் என்பது நடந்திருக்க கூடாது, ஆனால் நடந்துவிட்டது. ஆனால் இது ஒன்றும் முதல் தடவையாக ஏற்படுவது கிடையாது. இது பல ஆண்டு காலமாக தொடர்ந்து யார் ஆட்சி செய்தாலும் அந்த ஆட்சியிலே இது போன்ற சோகமான வருத்தத்தை தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு சில பேர் எப்போதும் இதை செய்கின்றார்கள். ஆனால் இந்த முறை அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை நம்முடைய முதல்வர் எடுத்திருக்கின்றார்கள். பாதிக்கப்பட்டவர்களை அமைச்சர்கள் சென்று சந்தித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கின்றார்கள். ஆகவே அவர் நடவடிக்கை எடுக்கும் போது எல்லோரும் அவருக்கு ஒத்துழைப்பு தர வேண்டுமே ஒழிய இதை ஒரு மலிவான அரசியலாக செய்யக்கூடாது. ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்வதெல்லாம் ஏற்புடையதல்ல. ஆனால் இந்த 2 ஆண்டுகளில் மட்டும் விசச்சாராயம், கள்ளச்சாராயம், மெத்தனால், ரெக்டிஃபைட் ஸ்பிரிட் இதுல 70 பேர் இறந்திருக்காங்க. கள்ளக்குறிச்சியில் இதுவரைக்கும் 50 பேர் இறந்திருக்காங்க. 115 பேர் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு எல்லா இடங்களிலும் ட்ரக்ஸ், விசச்சாராயம், சாவு எல்லா இடத்துலயும் இருக்கு. அதை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. எந்த நடவடிக்கையும் இல்லை. முதலமைச்சர் இரும்பு கடம் கொண்டு அடக்குவோம்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லாம தான் இன்னைக்கு மனித உயிர் இழந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் கட்டுப்படுத்தி ஆக வேண்டும் சொல்லி இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசி நாங்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் வெளிநடப்பு சென்றோம். மக்கள் நலனை காப்பதற்கு, மக்களை காப்பதற்கு மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் மருத்துவரையாவுடைய கொள்கை. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொடர் போராட்டம். ஆகவே சட்டமன்றத்தில் இன்று நாங்கள் வலியுறுத்தி பேசியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கு வேண்டும்.
இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவை பாடமாக ஏற்றுக்கொண்டு இது ஒரு படிப்பனையாக ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுக்கு முன்னால திமுக சார்பில் சொல்லப்பட்டது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு அமல்படுத்துவோம்னு சொன்னீங்களேன்னு கேட்டப்ப சட்டமன்றம். ஆட்சிக்கு வந்தாச்சு, 3 வருஷம் ஆச்சு, மதுக்கடையில் மூட வேண்டாமா? ஆகவே இதையெல்லாம் கண்டித்துதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே கருஞ்சட்டை அணிந்து இன்று வெளிநடப்பு செய்திருக்கிறோம்.